நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை வழி நடத்துவதாக. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சுத்திகரிப்பை குறித்து இங்கு சாட்சியிடுகிறார். அந்த சுத்திகரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க ஒரு சுத்திகரிப்பு இங்கே சாட்சியிடப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பை பரிசுத்தமாக்குதலை கட்டளையிடும் என்றும், அந்த பரிசுத்தமாக்குதல் தேவ பயத்தோட ஒரு பூரணத்துக்கு உட்படுத்தும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடுகிறார். மாமிசத்தில் இருக்கக்கூடிய அசுசி அது நியாய தீர்ப்பில் நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஆவியில் இருக்கக்கூடிய அசுசி ஒரு ஆத்மாவை அது நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்லாது, அது நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தும் என்று வேதம் சாட்சியிடுகிறது. 2 விதமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய காரியம், மற்றொன்று மாமிசத்திலே இருக்கக்கூடிய காரியம். இந்த மாமிசத்திலே இருக்கக்கூடிய காரியம் நாம் காணக்கூடியது, ஆவியிலே இருக்கக்கூடிய காரியம் நம்மால் காண முடியாது. மாமிச சரீரத்திலே ஏற்படக்கூடிய அசுசி மாமிசத்தினுடைய அசுசியான கிரியைகளை நிறைவேற்றும் பொழுது அந்த அசுசி அங்கே அந்த மாம்ச சரீரத்துக்கு உட்படுத்துகிறது. ஆவியில் உண்டாகக்கூடிய அசுசி அது ஆவியின் சரீரத்தில் ஏற்படக்கூடிய அசுசி. எது ஆவியின் சரீரம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரஜாதிகளாகிய நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்த காரியமாகும். இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஆவியை குறித்து சாட்சியிடத்தக்கதான ஒரு சாட்சியை இங்கே பவுல் சாட்சியிடுகிறார். ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட எந்த ஆசீர்வாதம் பிரஜாதிகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாமுடைய நாட்களில் ராஜாக்கள் இருந்தார்கள், ஆபிரகாமுடைய நாட்களில் பிரபுக்கள் இருந்தார்கள், ஆளுமைக்குரியவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் ஆளுமைக்குரியவனாக இருக்கவில்லை. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர் சீமானாக இருந்தார். ஆபிரகாம் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அந்த ராஜ்யத்தை அரசாளவில்லை. அப்படி என்றால் இங்கே ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எது? அது மாமிசத்திற்குரிய காரியமான ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் பிரஜாதிகளாகிய மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதமாக அது காணப்பட்டது. அது எந்த ஆசீர்வாதம்? அதைத்தான் இங்கே சாட்சியிடுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். அப்படி என்றால் அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து ஜனனமாகி மகிமைப்படுவதற்கு முன்பு வரையிலும் புறஜாதிகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. புறஜாதிகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குள்ளான ஒரு ஆசீர்வாதம். அது ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றிருந்தார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறாதவர்களாக இருந்தோம். அந்த ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சரீரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டோம். புறஜாதிகளாகிய நாம் விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டிருந்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று பவுல் இங்கே சாட்சியிடுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவியை குறித்தான ஆசீர்வாதம் அது நமக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஆவியின் சரீரம். ஆவியின் சரீரத்தை ஆபிரகாம் பெற்றிருந்தார். புறஜாதிகள் அதை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அழியாமைக்குரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஊரும் பிராணிகளை உருவாக்கினார், பறக்கக்கூடிய பறவை இனங்களை உருவாக்கினார், மிருகங்களை உருவாக்கினார். இவை எல்லாவற்றையும் அவர் உருவாக்கும் போது
உருவாக்கப்பட்ட யாவும் ஜோடி ஜோடியாக உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட யாவும் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டது. அவ்விதமாகவே மனிதனும் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டார். தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் இங்கே சாட்சியிடுகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஜோடு ஜோடியாக அவர் சிருஷ்டித்த, ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு 6ஆம் நாளோடு நிறைவு பெற்றது. அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு தேவத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்த பின் அவர் மீண்டுமாக மறுபடியுமாக ஒரு கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகள் யாவற்றையும் நிறைவேற்றின பின் அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்த போது அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் யாவும் பலுகி பெருக ஆரம்பித்தது. அவை யாவற்றையும் பலுகி பெருகி பூமியை நிரப்புகள் என்று அவர் ஆசீர்வதித்துக் கொடுத்திருந்தார். அந்த ஆசீர்வாதம் அங்கே நிறைவேறுகிறது. இவைகள் நிறைவேறும் காலத்திலே அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் என்பது நிறைவேறி தீர்ந்த ஒரு நாளாக இங்கே வேதம் சாட்சியிடுகிறது. அதற்கு பின்னால் அவர் செய்த கிரியை ஆதாமுக்குள்ளாக அவர் ஊதின ஜீவனுக்குரிய கிரியைக்குரிய காலம். அதைத்தான் 8ஆம் நாள் என்று சாட்சியிடப்படுகிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். அவர் 6 நாளைக்குள்ள கிரியைகளை நிறைவேற்றி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த பின் மனுஷனை, அவர் உருவாக்கின மனுஷனை அவர் எடுத்து அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்துமாவானான். ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றவனாக மனிதன் மாறுகிறான். ஆவிக்குரிய சரீரம் பெற்ற முதல் மனிதன் ஆதாம். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆவியின் சரீரம் கொண்டவர்களாக இல்லை. அவர்களை சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு தேவத்துவம் என்று வேதம் சாட்சியிடுகிறது. அவர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினது 6ஆம் நாள். அவருடைய கிரியைகளிலே அது பூரணப்படக்கூடிய ஒரு நிலையாக அங்கே காணப்படுகிறது. அவர் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கின அந்த மனுஷன் தேவத்துவத்தினால் உருவாக்கப்பட்ட மனுஷன். ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்துமா உள்ளவனாக மாற்றி அந்த கிரியை கர்த்தத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. ஆதாம் தனக்குள்ளாக உள்ளான மனிதனை பெற்றான். அந்த சுவாசம் அவருடைய ஜீவனுக்குரிய சுவாசமாய் அவனுக்குள்ளே ஊதப்படுகிறது. அவனுக்குள்ளாக அந்த ஆவியின் சரீரம் உருவாகிறது. இந்த ஆவியின் சரீரம் பெற்ற ஆதாமுடைய சந்ததியிலே ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஆவியிலே ஆதாமுக்குள் பெற்றிருந்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிக்குரிய சரீரம் இயேசு கிறிஸ்து மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய கிரியை கர்த்தத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த 2 தன்மைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார் என்று வேதம் சாட்சியிடுகிறது. கொலோசியர் 2 அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் தேவத்துவத்தினால் உருவாக்கப்பட்ட சரீரம். மாம்ச சரீரம் தேவத்துவத்தின் கிரியைகளினால் உருவாக்கப்படுகிறது. மாம்ச சரீரம் இந்த பூமியிலே கருவாக உருவாகி, அது உருவான பின் குழந்தையாகி, அது வளர்ந்து, அது வாலிப பிராயமாகி, அது பூரணப்பட்டு, அது தன் நிலைக்குள்ளாக கடந்து மரணத்துக்குள்ளாகிறது. இந்த கிரியைகள் யாவும் தேவத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. தேவத்துவத்தின் கிரியைகள் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னாக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சாட்சியும், வேதம் சாட்சியிடுகிற ஒவ்வொரு சாட்சியும் கர்த்தத்துவத்தை குறித்த சாட்சியாகும். இயேசு கிறிஸ்துவுடைய மாம்ச சரீரம் தேவத்துவத்திலே பூரணப்பட்டது. அது தேவத்துவத்திலே பூரணப்பட்டது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். கர்த்தத்துவத்தை தன்னுடைய தோளின் மீது கொண்டு வந்தார். நாம் பார்த்தோம் அல்லவா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொண்டு வந்து சேர்த்தார் என்பதா? புறஜாதிகளாகிய நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள் உருவாயிருக்கிறது. ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆதாம் ஆத்துமா பெற்ற முதல் மனிதனானான். அதற்கு முன்பாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே ஜீவனுக்குரிய கிரியைகள் நடக்கவில்லை. அவர்கள் மாமிசத்திற்குரிய கிரியைகளிலே எல்லா ஜீவராசிகளையும் போல் வாழ்ந்தார்கள். நாம் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்ற ஜனம் அல்ல. அந்த கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது தோளின் மீது கொண்டு வந்து புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் சேர்த்திருக்கிறார். அந்த ஆவியின் சரீரம் நமக்குள்ளாக இப்பொழுது உருவாயிருக்கிறது. கர்த்தத்துவமாய் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாமும் இப்பொழுது உள்ளான மனிதனை பெற்றுக் கொண்டிருக்கிற ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். உள்ளான மனிதனை பெற்றிருக்கிற ஆவிக்குரியவர்களாகிய நாம் கர்த்தத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். மாமிசத்திற்குரிய கிரியைகள் யாவும் தேவத்துவம், உள்ளான மனிதனுக்குரிய கிரியைகள் கர்த்தத்துவம். ஆதாம் ஜீவாத்மா உள்ள முதல் மனிதன். நோவா ஆத்மா பெற்றிருந்த ஆதாமுடைய 10வது தலைமுறையாக ஆதாமுடைய சந்ததியிலே பிறக்கிறான். ஆபிரகாம் ஆதாமில் இருந்து 21வது தலைமுறையிலே உருவானவன். ஈசாக்கு யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்கள். 24ஆம் தலைமுறையிலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு கிருபை கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவத்துவத்துக்குள்ளாக மாம்ச சரீரத்திலே அவர் பிறந்தது ஆதாமுடைய சந்ததியிலே 76வது தலைமுறையாகும். ஆதாமுடைய சந்ததி ஆவியின் சரீரம் கொண்டவனுடைய சந்ததி. இவர்கள் ஆவிக்குரிய சரீரத்துக்கென்று ஜீவ ஆத்மா பெற்றவனாக இருப்பதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள். இவர்கள் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கிருபையினால் அழைக்கப்பட்ட சந்ததிகள். நாம் இந்த சந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு ஜனமாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த ஜீவன் என்று வேதம் சாட்சியிடுகிறது. அந்த ஜீவனை, அந்த ஒளியை அவர் புறஜாதிகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். இப்பொழுது புறஜாதிகளாகிய நாம் அந்த ஒளியை கொண்டு வந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் நமக்குள்ளாக ஆதாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை பெற்றவர்களாக மாறுகிறோம். இந்த கிரியைகளை கர்த்தத்துவம் என்று வேதம் சாட்சியிடுகிறது. முந்தின ஆதாம் என்று வேதம் ஆதாமை குறித்து சாட்சியிடுகிறது. முந்தின ஆதாம் என்று ஏன் வேதம் அவனை குறித்து சாட்சியிடுகிறது? ஆதாமுக்குள் ஒரு விசேஷித்த கிருபை கொடுக்கப்பட்டது. ஆதாமுடைய சந்ததிக்கு ஒரு விசேஷித்த கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபை ஆவிக்குரிய சரீரத்தை தன்னகத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை, தன்னகத்தை ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிரியை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாக அங்கே காணப்படுகிறது. ஆதாமுக்குள் ஊதின ஜீவ சுவாசம் ஆதாமை ஜீவாத்மா உள்ளவனாக மாற்றியது. ஆதாமுக்குள் உள்ளான சரீரம் பெற்றுக்கொண்டான். ஆதாமுடைய சந்ததி உள்ளான சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவர்களாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாம் உள்ளான ஜீவனுக்குரிய ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டவன். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாவதற்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரே, அந்த அதிகாரத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளானவர்கள். முந்தின ஆதாம் அவனுடைய சந்ததிகளுக்கு எந்த கிருபையை கட்டளையிட்டு சென்றானோ, எந்த கிரியைகள் அங்கே நிறைவேற அங்கே அந்த மாம்ச சரீரம் பயன்படுத்தப்பட்டதோ, அதே போல பிந்தின ஆதாமுடைய மாம்ச சரீரமும் புறஜாதிகளாகிய நமக்குள் ஆவியின் சரீரம் உருவாக அந்த கிரியையை அவர் மாம்ச சரீரத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்தின் மூலமாக புறஜாதிகளாகிய நாம் ஆதாமுக்குள் இருந்த, ஆதாமுக்குள் ஊற்றப்பட்ட அந்த ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்ததிகளாக நாம் மாறியிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு ஆவியின் சரீரம் வாக்குத்தத்தத்தினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் புறஜாதிகளாகிய நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் ஆவியின் சரீரம் நமக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. தேவத்துவம் அது மாம்ச சரீரத்துக்குரியது. தேவத்துவத்தின் கிரியைகள் அழிந்து போகும். தேவத்துவத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் ஒரு நாள் அழிந்து போகும். அழிந்து போகக்கூடிய அந்த சிருஷ்டிப்புக்குள்ளாக, அழிந்து போகக்கூடிய அந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாக அழியாமைக்குரிய ஜீவனை கொண்டு வந்து
அழியாமைக்குரிய ஜீவனை உருவாக்கி, அழியாமைக்குரிய ஜீவனை முதிர்ச்சி அடைய செய்து, அழியாமைக்குரிய ஜீவனை பூரணப்படுத்தி ஏற்படக்கூடிய கிரியை கர்த்தத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. மாம்சத்துக்குரிய கிரியைகள் யாவும் தேவத்துவத்துக்குரிய கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள், ஆவியின் சரீரத்துக்குரிய கிரியைகள், அது கர்த்தத்துவத்துக்குரிய கிரியைகள். மாம்ச சரீரத்துக்கு என்று ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியின் சரீரத்துக்கு என்று ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச சரீரத்துக்கு என்று கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணம் மாம்சத்திலே இருக்கிற யாவருக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணம். ஆனால் ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவனுக்கு 2 விதமான பிரமாணங்கள் கட்டளையிடப்படுகிறது. ஒரு பிரமாணம் அவன் மாம்ச சரீரத்திலே அவன் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரமாணம். அவன் மாம்ச சரீரத்திலே தான் எப்படியான கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணம், அது தேவத்துவத்துக்குள்ளாக அந்த மாம்ச சரீரத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். மற்றொன்று ஆவியின் சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். ஆபிரகாம் பெற்றிருந்த அந்த ஆவிக்குள்ளான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம், நமக்குள்ளாக உருவாய் இருக்கிற விசுவாசத்தின் மூலம் நமக்குள்ளாக கர்த்தத்துவத்துக்குள்ளாக உருவாய் இருக்கிற ஆவியின் சரீரத்துக்கு என்று ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சரீரத்துக்குரிய பிரமாணம் ஒரு ஆத்மாவை ஜீவனுக்குரியவனாக மாற்றும். அந்த பிரமாணத்தை மீறினவன் ஆக்கினைக்குரியவனாக மாறுவான். ஆதாமுடைய மாமிச சரீரத்துக்கென்று பிரமாணம் கட்டளையிடப்படவில்லை. ஏனென்றால் சிருஷ்டித்த யாவையும் புசிக்கத்தக்கதான ஒரு கிரியை நடக்க வேண்டும். ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற அந்த கர்த்தத்துவத்துக்குள்ளானவனுக்கு அவன் நிறைவேற்ற வேண்டிய பிரமாணம் ஒன்று சாட்சியிடப்படுகிறது. அது கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவன் நிறைவேற்ற வேண்டிய பிரமாணம். இந்த பிரமாணம் தேவத்துவத்துக்குள்ளான மற்ற மனிதர்களுக்கு என்று கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே பிரமாணம் மாம்சத்துக்குரிய பிரமாணம். அது அங்கங்கே அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த நாடிலே, அந்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ஆளுமைக்குரியவர்களால் வகுக்கப்படுகிற சட்டம், அது மாம்சத்துக்குரியது. இந்த அதிகாரமும் தேவன் அல்லாமல் ஒரு அதிகாரமும் இல்லை என்று வேதம் சாட்சியிடுகிறது. இவையெல்லாம் தேவத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்தின் அதிகாரம், கர்த்தத்துவத்தின் ஆளுமை நமக்குள்ளாக ஜீவனை கொடுத்திருக்கிறவரிடத்திலே அவருடைய ஆளுமைக்குட்பட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தத்துவத்துக்காக நமக்கென்று கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த பிரமாணம் கர்த்தத்துவத்துக்கென்று நாம் பின்பற்ற வேண்டிய பிரமாணம். நாம் கர்த்தத்துவத்துக்கென்று பின்பற்றப்பட வேண்டிய பிரமாணத்தை பின்பற்றும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். புறஜாதிகளுக்குள் ஆவியின் சரீரம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளில் முதல் ரட்சிப்புக்கு உண்டானவன், முதல் ரட்சிக்கப்பட்டவன் கொர்நேலியு. முதல் ஆவிக்குள்ளான சரீரத்தை பெற்றுக் கொண்டவன், முதலாக வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன். வார்த்தை மாமிசமாய் இருந்தது, அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். புறஜாதிகளாகிய நமக்கு கர்த்தத்துவத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டிய கிரியைகளை குறித்து பிரமாணம் சாட்சியிடுகிறது. அந்த பிரமாணம் 7 சபைக்காலங்களிலும் அவர் கரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களாய் வந்து சாட்சி கொடுத்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சியிடுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கற்புள்ள கன்னிகையாக உங்களை அந்த புருஷனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதுதான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சியிடுகிறார். ஒரே புருஷனிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த ஒரே புருஷன் தன்னுடைய மனைவிக்கு என்று ஒரு பிரமாணத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த பிரமாணம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் அன்றே சாட்சியிடப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் சாட்சியிடப்பட்ட அந்த பிரமாணம் கர்த்தத்துவத்துக்குள்ளான பிரமாணம். அது தேவத்துவத்துக்குள்ளான பிரமாணம் அல்ல, அது கர்த்தத்துவத்துக்குள்ள பிரமாணம். ஏனென்றால் கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை கொண்டு வருவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வலதுகரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரத்தை பெற்றுக் கொண்டவனாக சாட்சியிடுகிறார். ஒரே புருஷனிடத்திலிருந்து விலகச் செய்யக்கூடிய வஞ்சக கிரியையை சர்ப்பம் உண்டாக்குகிறது. சர்ப்பம் தேவத்துவத்திலே அபிஷேகம் பெற்றவன், தேவத்துவத்திலே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்திலே கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்துக்கு எதிரான எதிர்வினை ஆற்றுகிறவன். எனவே அவனுடைய கிரியைகள் வஞ்சனைக்குரிய கிரியைகளாக சாட்சியிடப்படுகிறது. அவன் எதை கொண்டு தன்னுடைய கிரியைகளை வஞ்சகத்துக்குரிய கிரியைகளாக அறிவிக்கிறான்? அவனுடைய கிரியைகள் மாம்சத்திற்குரிய கிரியைகள் மூலமாக அங்கே சாட்சியிடப்படுகிறது. பவுல் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறவன்
வஞ்சக கிரியைகளை செய்கிறவன் என்று இங்கே பவுல் சாட்சியிடுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. தேவத்துவத்தின் கிரியையை கொண்டு கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை மாற்ற நினைக்கிறவன் சத்துரு, பிசாசு. அவன் அத்தகைய கிரியைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். சாத்தான் என்று வேதம் இவனை குறித்து சாட்சியிடுகிறது. பவுல் ஒளிக்குரியவன். பவுல் கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் முதலாவது சபையை கட்டுகிறது. அந்த முதலாவது சபைக்குரிய பிரமாணம் கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்ட அந்த நட்சத்திரம் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. அந்த நட்சத்திரத்துக்கு எதிரான எதிர்வினை ஆற்றினவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றினவர்கள் அந்த ஒளிக்கு எதிர்த்து நின்றவர்கள். அவர்கள் பிரமாணத்தை எதிர்த்து நின்றவர்கள். அவர்கள் தேவத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளாக இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலை எதிர்த்து நின்றார்கள். விருத்த சேதனம் மாம்சத்திற்குரிய காரியமாக இங்கே காணப்பட்டு விட்டது. கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை மாற்றிவிட்டார். கர்த்தர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று வேதம் சாட்சியிடுகிறது. நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறிவிட்டது. நிறைவேறின பிரமாணத்தை அது தேவத்துவத்துக்குரிய பிரமாணமாக தன்னுடைய கரத்திலே எடுத்து வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே எதிர்த்து நின்றவர்கள் இஸ்ரவேலர்கள். யூதர்கள் அப்போஸ்தலர்களை எதிர்த்து நின்றார்கள். யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எதிர்த்து நின்றார்கள், எதிர்வினை ஆற்றினார்கள். அவர்கள் கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை மறந்தவர்களாக போனார்கள். கர்த்தத்துவத்தினை அறியாது போனார்கள். கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரஜைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதிருந்த ஒரு நிலை. அவர்கள் மாமிசத்திற்குள்ளாக சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை, அது ஆவியின் சரீரத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு தன்மை. பிரஜாதிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை, அவர் கொடுத்திருக்கிற பிரமாணத்தின்படி நாம் செயல்பட்டு நடப்போமே ஆனால், நாம் பெற்றிருக்கிற ஆவியின் சரீரத்தை நித்திய ஜீவனுக்குரிய கிருபை பெற்றதாக இந்த ஆவியின் சரீரம் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சென்றடையும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற ஒளியாகிய பிரமாணத்தை கொண்டு வந்தவன். அந்த ஒளி குத்துவிளக்கின் ஒளியாக இருந்தது. அந்த குத்துவிளக்கு முதலாவது சபைக்குரிய குத்துவிளக்காக அது காணப்பட்டது. அப்படியாக 7 சபை காலங்களும் 7 சபை தூதர்கள் மூலமாக அந்த ஒளியை பிரமாணமாக கொண்டு வந்து சாட்சியிட்டார்கள். அந்த ஒளி ஒவ்வொரு குத்துவிளக்கிலும் இருந்து அதினதின் காலத்திலே இந்த பூச்சக்கரத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆவியின் சரீரம் கொண்ட நமக்குள்ளாக கர்த்தத்துவத்துக்குள்ளாக கிருபையை பெற்றிருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அனுப்பப்பட்ட ஒளிக்குரிய பிரமாணமாக அது சாட்சியிடப்பட்டது. அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டான். பவுலை எதிர்த்து நின்றவர்கள் கள்ள சகோதரர்களாய் காணப்பட்டார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பவுல் சாட்சியிட்ட சுவிசேஷத்திற்கு எதிர்வினையாற்றினவன் ஒளிக்குரியவன் அல்ல, அவன் கள்ள சகோதரனாக இருந்தான். பவுல் ஒளிக்குரியவன், ஒளிக்குரிய பிரமாணத்தை கொண்டு வந்தான். அந்த ஒளி எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற ஒளியாக இருந்து அது எந்த மனுஷனையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்கிற பிரமாணமாக காணப்பட்டது. பவுல் கொண்டு வந்த அந்த சுவிசேஷத்தின் ஒளியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்வினையாற்றினவன் கள்ள சகோதரனாக காணப்படுகிறான். அவன் சகோதரன், அவனுக்குள்ளாக ஆவியின் சரீரம் இருந்தது. ஆனால் அவன் எதிர்வினையாற்றினபடியினால் சகோதரனுக்குரிய நிலையிலிருந்து மாறுகிறான். ஆபேலும் காயினும் சகோதரர்கள். ஆபேலும் காயினும் தங்களுக்குள்ளாக உள்ளான ஆவியின் சரீரம் கொண்டவர்கள். ஆபேலும் காயினும் தங்களுக்குன்று கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த பிரமாணத்தை ஆபேல் பின்பற்றினான். அவனுடைய பலி கர்த்தருக்கு ஏற்ற பலியாக இருந்தது. ஆனால் காயினுடைய பலி, காயினுடைய கிரியைகள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமான கிரியைகளாக அது அமையவில்லை. கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை மீறினவனாக அவன் அங்கே செயல்பட்டான். அவனுடைய கிரியைகள் மாமிசத்தின்படி தேவத்துவத்துக்குள்ளாக நீதி உள்ளதாக எண்ணப்பட்டாலும், அவர் கொண்டு வந்து சேர்த்த பலி நீதி உள்ளதாக எண்ணப்பட்டாலும் கர்த்தத்துவத்தில் அந்த பலி அங்கீகரிக்கப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தத்துவத்தின் பிரமாணம் சாட்சியிடுகிறது, சபிக்கப்பட்ட நிலத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பலி அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று. அந்த பலியை கொண்டு வந்து சேர்த்தபடியினால் ஆக்கினைக்குரியவனானான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டுகிறவன் கள்ள சகோதரன். கிறிஸ்து யார்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம்.
வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்து மூலமாக சாட்சியிடப்படுகிற சுவிசேஷத்தை புரட்டுகிறவன் கள்ள சகோதரன். கிறிஸ்து எதை குறித்து சுவிசேஷமாக சாட்சியிடுகிறார்? அவர் ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய பிரமாணத்தை குறித்து சாட்சியிடுகிறார். அவர் கொடுத்த சுவிசேஷம் ஆவிக்குரிய சரீரத்துக்காக கொடுக்கப்படுகிற சுவிசேஷமாக இருந்தது. ஆனால் அந்த சுவிசேஷத்தை மாமிசத்திற்கு ஏற்றபடி திருப்பினவன் கள்ள சகோதரனாக சாட்சியிடப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சத்தியம். இயேசு கிறிஸ்து கர்த்தத்துவத்துக்கு சாட்சியிடக்கூடிய சத்தியம். இயேசு கிறிஸ்து சத்தியமாக கட்டளிடப்படுகிற வார்த்தை சத்தியம். அந்த சத்தியம் ஒவ்வொரு சபை காலத்திலும் பிரமாணமாக அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள் இரண்டு தன்மையிலே இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேறிற்று. அது தேவத்துவத்தின் கிரியைகளினாலும் அது கர்த்தத்துவத்தின் கிரியைகளினாலும் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி அது பூரணப்பட்டிருந்தது. பிதாவின் சித்தத்தை தேவத்துவத்துக்குள்ளாகவும் கர்த்தத்துவத்துக்குள்ளாகவும் அவர் நிறைவேற்றி தீர்த்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தின் மூலம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாக உள்ளான மனிதனை கொடுத்திருக்கிறது. அந்த உள்ளான மனிதனை பெற்றிருக்கிற நாம் இப்பொழுது கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நமக்கு கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஒரு பிரமாணம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற பிரமாணம் ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தத்துவத்திலே சாட்சியிடக்கூடிய சாட்சிகள் மூலம் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தத்துவத்துக்கென்று சாட்சியிடக்கூடிய சாட்சிகள் மூலம் இந்த கர்த்தத்துவத்துக்குரிய பிரமாணங்கள் சாட்சியிடப்படும். அது கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து அனுப்பப்பட போகிற இரண்டு தூதர்கள் மூலம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட போகிற அந்த இரண்டு சாட்சிகள் மூலம் அந்த பிரமாணம் சாட்சியிடப்படும். அந்த பிரமாணத்துக்கு செவி கொடுக்கிறவன் நித்திய ஜீவனுக்குரியவன் ஆவான். கர்த்தத்துவத்தின் கிரியைகள் புரஜாதிகள் ஆகிய நமக்குள்ளாக அந்த சாட்சிகள் சாட்சியிடும் போது கர்த்தத்துவத்தின் கிரியைகள் நிறைவேறி தீர்ந்த ஒரு கிரியையாகவே காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவிலே ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிற நாம் அதை இழந்து போகிற நிலைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தத்துவத்தை உதாசீனம் செய்தார்களோ, கர்த்தத்துவத்தை அசட்டை செய்தார்களோ, அப்படியான ஒரு கிரியைகள் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் நிறைவேற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற கிரியைகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நாம் நமக்குள்ளாக பெற்றிருக்கிற இந்த விலையேற பெற்ற ஆத்மாவை அழிவுக்குரிய தேவத்துவ கிரியைகளிலிருந்து, ஆக்கினைக்குரிய அந்த கிரியைகளிலிருந்து தப்பிக்கும் பொருட்டாக நாம் நமக்கென்று கட்டளையிட்டு இருக்கிற ஜீவனுக்குரிய பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஜீவனுக்குரியவர்களாக மாறுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கடைசி ஏற்பாட்டிலே நமக்கென்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற ஆவியின் சரீரம், அது நீதிக்குரிய கிரியைகளை நிறைவேற்ற நமக்கென்று ஒரு பிரமாணம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சாட்சியிடப்படும். அந்த சாட்சியின்படி, அந்த சாட்சிகள் கொடுக்கக்கூடிய சாட்சியின்படி நாம் செயல்படுவோமே ஆனால் நமக்குள்ளாக கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவியின் சரீரத்தை நாம் நித்திய ஜீவனுக்குரிய வழியிலே நடத்த கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தத்துவத்தின் கிரியைகளை பூரணப்படுத்துகிறவர்களாக நாம் நீதிக்குரிய கிரியைகளை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். கர்த்தத்துவத்தில் கொடுக்கக்கூடிய பிரமாணமே ஒரு ஆத்மாவை ஜீவனுக்குரியதென்றும் ஆக்கினைக்குரியதென்றும் தீர்க்கும். ஜீவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவத்தின் பிரமாணம் அதை பின்பற்றுகிறவனுக்கு நித்திய ஜீவனையும், அதை மீறுகிறவனுக்கு ஆக்கினையும் கொடுக்கும். இந்த கடைசி ஏற்பாட்டிலே கிருபையினால் நாம் பெற்றிருக்கிற ஆத்மா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணங்களின்படி நாம் செயல்படுவோம். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கதாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.